நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். பாப்பாவோட ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் ஹோம்ல நல்லபடியா முடிஞ்சுச்சு. வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு திரும்ப கிளம்பலான்னு சொன்னாங்க. எங்கன்னு கேட்டதுக்கு அது வந்துட்டு சஸ்பென்ஸ்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வேற ட்ரெஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. அதே ட்ரெஸ்ஸை திரும்ப எடுத்து போட்டுட்டு கிளம்பியாச்சு. காலையில கொஞ்ச நேரம் தானே அது போட்டிருந்தோம். சரி அதையே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு வெளியே கிளம்பியாச்சு. ஆல்ரெடி பாப்பாக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கலான்னு எல்லாம் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. சும்மா பேசிட்டுலாம் இருந்திருக்கோம். நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு ரொம்ப நிறைய விஷயங்களை நாங்கள் வந்துட்டு யோசிச்சு பார்த்து பேசிட்டு இது வேண்டாம் இப்போதைக்கு இது வேண்டாம் இப்போதைக்கு அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருந்தோம். திடீர்னு அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. இல்லை பாப்பாக்கு வந்துட்டு இன்னைக்கு ஏதாவது ஒரு gift வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவுமே கொஞ்சம் ஸ்பெஷல் கிஃப்டாக இருக்கும்னு நான் அங்கே போகிற வரைக்குமே எனக்கு தோணலை. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவும் இல்லை. கண்டிப்பாக இன்றைக்கே நம்ம அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வருவோம் அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை. உள்ளே என்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க வந்துட்டு கோல்டு ஷாப்பிங் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஆமாம், இப்போ நம்ம வந்துட்டு பீமாவில் தான் இருக்கோம். பீமாக்கு தான் ஷாப்பிங் வந்திருக்கோம். அப்போ கண்டிப்பாக பாப்பாவுக்கு கோல்டு தான் கிஃப்ட் பண்ண போகிறாங்க. சரின்ட்டு ஹாப்பி ஃபேஸோடி உள்ளே போயாச்சு. போனதுக்கப்புறமா என்ன பார்க்கணுன்னு சொல்லும்போது நெக்லஸ் தான் பார்க்க சொன்னாங்க. எனக்கு நெக்லஸா அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க வந்துட்டு நெக்லஸ் கன்ஃபார்மாக வாங்கி தரேன், அந்த மாதிரி பாப்பாவுக்கு நெக்லஸ் வாங்கணும் அந்த மாதிரி எதுவுமே நேற்று வரைக்குமே அந்த மாதிரி எந்த ஒரு பேச்சுமே கிடையாது. சடனாக கூட்டிகிட்டு வந்தது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. நாங்கள் போயிருந்த இந்த டைம் வந்துட்டு அங்கே நியூ கலெக்ஷன்ஸ் நிறையவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு போனதுமே எல்லா நெக்லஸ் கலெக்ஷனுமே பார்க்க தொடங்கியாச்சு. நார்மலாக உள்ள கோல்டு நெக்லஸில் இருந்து ஆன்டிக் டிசைனில் இருந்து எல்லாமே சரி பார்க்க தானே போகிறோம், ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழித்து தான் எவ்வளோ வெயிட்டில் பார்க்கணும் எவ்வளோ பட்ஜெட்டுன்னு எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறது மட்டும் எடுத்து வைக்க சொன்னோம். எனக்கு வந்துட்டு உள்ளே போனோடனே ஒவ்வொரு டிசைனுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரின்ட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக விண்டோ ஷாப்பிங் தானே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து பார்த்து வெயிட் கேட்டு ப்ரைஸ் கேட்டு பார்த்துட்டு இருந்தேன். இந்த நார்மலாக இருக்கிற நெக்லஸை விட ஸ்டோன்லலாம் இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு பீமாவில். அது எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நார்மலாக கொஞ்சம் அவங்க வந்துட்டு டிசைனாக காட்டினாலே அது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட் கலெக்ஷனும் இருந்துச்சு. இந்த நெக்லஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கீழே இருக்கிற அந்த 2வது இருக்கிறது. நான் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கவுமே ஹஸ்பண்ட் சொல்ல தொடங்கிட்டாங்க. நம்ம வந்துட்டு பாப்பாவுக்கு தான் பார்க்க வந்திருக்கோம். பாப்பாவுக்கு பேபி நெக்லஸ் பேபியோட கழுத்துக்கு எது செட் ஆகுமோ அதை பாரு, டைம் வேஸ்ட் பண்ணாத, இந்த மாதிரிலாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்க வேண்டாம், பாப்பாவுக்கு செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பாப்பாவுக்கு என்ன செட் ஆகும்னு பார்க்குறதுக்கே யோசித்தேன். அந்த கேப்லேயும் அங்கங்கேயா போய் என்னென்ன வச்சுருக்காங்க டிஸ்பிளேலலாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போயிருந்தேன். பாருங்கள், இந்த டிஸ்பிளேல இருந்தது எல்லாமே சூப்பரான டிசைன். அதுவும் அதை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தது பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நார்மலாக இந்த மாதிரி சோக்கர் எல்லாம் எனக்கு பிடிக்காது. அது போட்டிருக்கும்போது கழுத்துக்கு வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு 2-3 பேர் இது வச்சுருக்காங்க. அப்போல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த டைம் போயிருந்தப்போ அதில் இருந்த எல்லா சோக்கருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரின்ட்டு அப்படியே அந்த செக்ஷன் ஃபுல்லாக அப்படியே ஒருக்கா பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் ஆன்டிக்லேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆனால் என்ன இதில் வந்துட்டு மேக்கிங் சார்ஜ் தான் ஆன்டிக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமே தவிர போட்டால் லுக்காக இருக்கிறது என்னமோ ஆன்டிக் தான். நார்மலாக உள்ள நெக்லஸை விட இப்போ எல்லாருமே நார்மலாக இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் மேக்கிங் சார்ஜ் எல்லாம் பற்றி கவலையே பட மாட்டாங்க. இந்த மாதிரி டிசைன் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே இது தான் வாங்குறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சரி பார்க்க தானே போகிறோம், கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷன்லையுமே கொஞ்ச நேரம் போய் நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இந்த டைம் வந்துட்டு அங்கே பேபி நெக்லஸ் எல்லாம் எடுத்து வெயிட் எங்கள் வெயிட்டுக்கு ஓகே ஆகிற மாதிரி அவங்க வந்துட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க.
இந்த நெக்லஸ் பாருங்க பாப்பா கழுத்துக்கு எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு. ஆனா எனக்கு ஒரு பயமா இருந்துச்சு. இது வந்துட்டு அவங்க இழுத்து அத்துருவாங்களோ அப்படின்னுலாம் நான் ரொம்ப யோசிச்சேன். கூட 2 பார்க்கலான்னா ஃபர்ஸ்ட்டு போட்டதே புடிச்சிருச்சு. அவங்க கழுத்துக்கு பொருத்தமா இருந்துச்சு. சரி இன்னும் 2, 3 போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு 1 எடுத்து போட்டு பார்த்தோம். எங்களோட பட்ஜெட்ல வந்தது. ஆனா இது வந்துட்டு அந்த அளவுக்கு நல்லா இல்ல. குழந்தைக்கு போடுற மாதிரி இல்ல. பெரிய ஆட்களுக்கு போடுற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்னு இப்படி பெண்டன்ட் இருந்துச்சுன்னா, அவங்க ஈஸியா இழுத்து அத்துடுவாங்க. ஃபர்ஸ்ட்டு காட்டுன டிசைன் தான் பாப்பாக்கு செட் ஆகும். அதுவே நல்லா இருக்குன்னு சொன்னதுனால, என்கிட்டயுமே அந்த மாதிரி டிசைன் கிடையாது. இதுக்காடா நம்ம இவ்வளோத்தையும் பார்த்தோம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா, அது அவங்க கழுத்துக்கு பொருத்தமா இருந்துச்சு. அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு நாங்க அதையே ஃபைனல் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க ரொம்ப யோசிக்கல. அதுக்கப்புறம் நெறைய பார்த்தோம். அது எதையுமே அவங்களுக்கு வச்சு பார்க்கணுன்னே தோணல. கண்டிப்பா பாப்பாக்கு அந்த டிசைன் ஒண்ணு வேணும். சரி அத நம்ம இப்பவே வாங்கிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வாங்கிட்டோம். அதோட வெயிட் வந்துட்டு 1 1/2 பவுன் கூட இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு இது வாங்க முடிஞ்சதே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ன்னு தான் நான் நினைக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. பில் பண்ணவும் குடுத்தாச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, பாப்பா வந்துட்டு நல்லா நடக்க தொடங்கிட்டாங்க. அவங்க நடக்க தொடங்கியே 1 மந்த் ஆகுது. சரி அவங்களுக்கு கண்டிப்பா கொலுசு மாத்தணும். ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அம்மா வீட்ல தண்ட போட்டு விட்டாங்க வெள்ளியில. அதுக்கப்புறம் வந்துட்டு அத ரிமூவ் பண்ணிட்டு நாங்க நார்மல் கொலுசு எடுத்து போட்டோம். அந்த சலங்க கொலுசு பாப்பாக்கு இல்ல. சரின்ட்டு கொலுசு தான் பார்த்துட்டுருந்தோம். பாப்பாக்குமே சைஸ் வந்துட்டு இங்க இல்ல. சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அம்மா வீட்லேருந்து கால் வந்துருச்சு. எங்க இருக்கீங்க? என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது, இப்படி கொலுசு பார்த்துட்ருக்கோன்னு சொன்னோனே, அவங்களுமே சொல்லிட்டாங்க, இல்ல இல்ல கொலுசு வந்துட்டு நாங்க தான் வாங்கி தருவோம் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க எல்லாமே பாப்பாக்கு போட்டுட்டாங்க. தண்டையிலேருந்து செயின், கம்மல் எல்லாமே அவங்க வந்துட்டு பாப்பாக்கு காப்புலேருந்து, ரிங்லேருந்து எல்லாமே போட்டுட்டாங்க. அந்த டைம் பாப்பா சின்ன குழந்தைங்கிறதுனால தண்ட தான் போட முடியுங்கிறதுனால, கொலுசு வந்து 6 மாசம் கழிச்சு எடுத்து தரோன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பர்த்டேக்கு என்ன எடுத்து தரேன்னு யோசிக்கும்போது, அவங்க வந்துட்டு கொலுச வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க வாங்க வேண்டான்னு சொன்ன உடனே நாங்க வந்துட்டு வாங்கல. நாங்க அங்கேருந்து கிளம்பிட்டோம். பாப்பாக்கு நெக்லஸ் வாங்குனதுக்கு எங்களுக்கு என்னெல்லாம் அடிஷ்னலா தந்திருந்தாங்கன்னு தான் இதில பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ட்ராவல் பேக் தந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லஞ்ச் பேக். அந்த ட்ராவல் பேக் கூட கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸா இருந்துச்சு. நம்ம ரொம்ப வெயிட் உள்ள வச்சோம்னா அந்து போக வாய்ப்பு இருக்கு. ஆனா, இந்த ஒரு லஞ்ச் பேக் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ரொம்ப திக்கா இருக்கு. வெயிட்டாவும் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இது ஒரு நார்மலான ஹேண்ட் பேக். இந்த மாதிரி பேக்கெல்லாம் இப்போதைக்கு ரொம்ப யூஸ் பண்றதில்ல. யாராவது கேட்டாங்கன்னா குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுட்டுருந்தேன். இந்த பேக் வந்துட்டு மேல வந்துட்டு வெல்வெட் கிளாத் எல்லாம் குடுத்து சாஃப்ட்டா நல்லா இருந்துச்சு. என்னோட ஃபேவரட் கலர் இங்க் ப்ளூ வேற. எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் 2 ஜென்ட்ஸ் பர்ஸ் குடுத்துருந்தாங்க. இந்த பர்ஸ் வந்துட்டு குவாலிட்டி நல்லா இருக்கு. இப்ப ரீசென்ட் டைம்ல ஹஸ்பண்ட் வந்துட்டு இதுக்கு முன்னாடி போயிருந்த டைமும் இந்த மாதிரி ஒரு பர்ஸ் கிடைச்சிருந்துச்சு. அதுதான் யூஸ் பண்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ், நியூ இயர் டைம்ல இந்த கோல்டு வாங்குறவங்களுக்கெல்லாம் ப்ளம் கேக் குடுத்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அது அவைலபிள் இருந்ததுனால அதுவுமே 1 போட்டிருந்தாங்க. அது கூடவே பாப்பாக்கு ஒரு டெய்ரி மில்க்கும் கிடைச்சிருந்துச்சு. இது பாப்பா கையில குடுத்துருந்தாங்க. ஓகேன்ட்டு அங்க வச்சே அவங்க கையில இருந்து ஆட்டைய போட்டு நான் பேக்ல போட்டுக்கிட்டேன். நெக்லஸ் வைக்கிறதுக்குள்ள சின்ன பாக்ஸ் அங்க அவைலபிள் இல்லன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு, நான் பெரிய பாக்ஸ்லயே வச்சு தாங்கன்னு சொல்லியிருந்தேன். அது போலவே அவங்களுமே பெரிய பாக்ஸ்லயே வச்சு தந்துட்டாங்க. சில பொருள் வந்துட்டு நம்ம ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கடையில வச்சு பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு வந்துட்டு நம்ம அத எடுத்து பார்த்தோம்னா, நம்மளுக்கு வீட்ல இருக்கக்கூடிய லைட்டுக்கு அது பிடிக்காது. அந்த மாதிரி தான் வீட்டுக்கு வந்தோனே எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கறது. பார்த்துட்டு இருந்தாலுமே இது வந்துட்டு எனக்கு வீட்டுக்கு வந்தப்புறம் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆச்சு. ஏன்னா இது வந்துட்டு நமக்கு வாங்கல. நமக்கு வாங்கியிருந்தோம்னா லைட் வெயிட்டான நெக்லஸ் எல்லாம் நம்ம பார்த்து பார்த்து போடுவோம். பத்திரமா கழட்டி வைப்போம். பாப்பாக்கு போடும்போது அவங்க புடிச்சு இழுத்து அத்துறக்கூடாதேன்னுலாம் எனக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு வீக்கா இல்ல. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு. இருந்தாலுமே பாப்பா சின்ன பாப்பா இல்லையா? அவங்க எதுவும் பண்ணிருவாங்களோன்னு ஒரு குழப்பத்துல தான் இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துல சரி ஓகே இருந்தா பார்த்துக்கலாம், வேற மாத்திக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. சாக்லேட் கேக் எல்லாம் சாப்பிட்டுட்டு,
எங்களுக்கு இந்த டே இப்படிதான் போச்சு. இது மாதிரி வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.